வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும். தவறு செய்வதும் மனம்தான், இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான் என்று வள்ளலார் கூறியுள்ளார். இன்று நாம் இறைவனோடு எவ்வாறு உறவு கொள்வது என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி சோபா அவர்கள். இவர் கடந்த 25 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். ஆஸ்திரேலியாவில் உள்ள சதர்ன் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்றவர். மலேசியாவில் உள்ள தனியார் துறையில் உயர் நிர்வாகியாக பணிபுரிந்து வருகின்றார். பள்ளிகள், கல்லூரிகள், டிவி மற்றும் ரேடியோக்களில் பல ஒர்க்ஷாப், செமினார், மேலும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சென்ற நிகழ்ச்சியில ஆத்மா பரமாத்மாவோட உறவு மிக உன்னதமானதுன்னு பார்த்தோம். இதனுடைய முக்கியத்துவத்தை மேலும் விளக்க முடியுமா சிஸ்டர்? ஆத்மா மிக உன்னதமான உறவை பரமாத்மாவோடு கொண்டுள்ளது. அந்த ஆத்மா பரமாத்மா உறவை நாம பார்க்கறதுக்கு முன்னால முதல்ல நம்முடைய மனித வாழ்க்கையின் சக்கரத்தை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை முதல்ல பிறந்ததும் யார் மேல ரொம்ப அன்பா இருக்கு? அவங்க அம்மா மேல. அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் வளரும்போது அப்பா விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ அப்பா மேல அன்பு அதிகரிக்குது. பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு விவரம் வரும்போது தன்னுடைய அண்ணன், அக்கா, தம்பி, இப்படி உடன் பிறப்புகள் இவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்குது. அப்போ அவங்க மேலேயும் அன்பு அதிகரிக்குது. அந்த குழந்தை அப்படியே வளருது. வாலிப வயது வருது. வாலிப வயதுல யாரை தேடுவாங்க? ஒரு துணைய, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நண்பர்கள். இந்த நண்பர்கள் மேல அன்பு வளர ஆரம்பிக்குது. பிறகு அவங்களுக்கு திருமண வயது வருது. திருமண வயதுல திருமணம் நடக்குது. திருமணமான பிறகு யார் மேல அதிகமான அன்பு இருக்கு? ஒய்ஃப் மேல, மனைவி மேல அல்லது கணவன் மேல. பிறகு குழந்தைகள் பிறக்கிறாங்க. குழந்தைகள் மேல அன்பு அதிகமாகுது. பிறகு பேர குழந்தைகள் எல்லாம் வராங்க. பேர குழந்தைகள் மேல அன்பு அதிகமாகுது. இதெல்லாம் கடந்து வந்த பிறகு இந்த ஓய்வு பெற்ற வயது அப்படின்னு ஒரு பருவம் வருது இல்லைங்களா நம்முடைய மனித வாழ்க்கை சக்கரத்துல. அந்த நேரத்துல பார்த்தா இந்த ஆரம்பத்துல இருந்து வந்த இந்த உறவுகள் எல்லாம் நம்ம கூட பெரும்பாலும் இருக்கிறது இல்லை, இல்லைங்களா? சில பேர் தனியா கூட இருப்பாங்க, யாரும் இல்லாம. அந்த மாதிரி தனியா இருக்கும்போது யார பத்தி சிந்திக்கிறாங்க? இறைவனை பற்றி சிந்திக்கிறாங்க. எனக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் இருக்காங்க ஆனா பக்கத்துல யாருமே இல்லையே, அப்ப இனிமே எனக்கு எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு எந்த வயசுல யோசிக்கிறோம்? மேக்சிமம் 60 வயசு தாண்டி, மேக்சிமம் 50-60 வயசு ஆன பிறகு. பாருங்க, ஒரு குழந்தைக்கு 5 வயசுல அம்மா மேல இருந்த அன்பு 20 வயசுல அந்த அளவுக்கு இல்லை, இல்லைங்களா? ஏன்னா 20 வயதுல அந்த அன்பை பங்கு போடுறதுக்கு வேற யாரோ வந்துட்டாங்க. அதே மாதிரி 20 வயதுல நண்பர்கள் மேல இருந்த அன்பு 30 வயதுல இல்லை. ஏன்னா 30 வயதுல அவங்களுடைய வாழ்க்கை துணையா யார் வராங்களோ அவங்க மேல அன்பு அதிகமாகுது. ஸோ இந்த நம்முடைய மனித வாழ்க்கையின் சக்கரத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் மேல அதிகமான அன்பு வச்சுக்கிட்டே போறோம், இல்லைங்களா? ஆனா இந்த சக்கரத்தை எல்லாம் நம்ம கடந்து வரும்போது கடைசியில எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் வருவாங்க நம்மளை பார்க்கறதுக்காக. அப்ப இந்த தனித்து விடப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது அப்ப யார நினைக்கிறோம்? கடவுளை நினைக்கிறோம், இல்லைங்களா? அப்போ நாம தனியா இருக்கும் போதுதான் கடவுளை நினைக்கணுமா? பெரும்பாலும் நம்ம யார்கிட்டயாவது கேட்டா தியானம் பண்ணுங்க, இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாங்க அப்படி சொன்னாக்கா என்ன சொல்லுவாங்க?
இது அனுபவிக்கிற நேரம் வயசு. இப்போ என்ன கடவுளை நினைச்சுக்கிட்டு இது அனுபவிக்கிற வயசு. ரொம்ப பிஸியா இருக்கேன், busy-ஆ இருக்கேன், நேரம் இல்லை. நேரம் இல்ல, குழந்தைகளுக்கு அது பண்ணணும், மனைவிக்கு இது பண்ணணும், கணவருக்கு அது பண்ணணும். நேரம் வரட்டும், நேரம் வரட்டும், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிதானே சொல்றோம். நேரம் வரட்டும்னு சொல்றோம்ல. என்ன மாதிரி சூழ்நிலையில நம்ம கடவுளை அதிகமா நினைக்கிறோம்? நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது, நமக்கு ஏதாவது தேவைன்னா, தேவை ஏற்படும் போது, கஷ்டம் வரும்போது, கடவுள் தனித்து விடப்படும் போது, பெரும்பாலும் தனித்து விடப்படும் போது இல்லைங்களா? அப்ப தனித்து விடப்படும் போதுன்னு சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு என் கூட யாருமே இல்லை, இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நான் தனியா இருக்கேன், எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, நோய் வந்துடுச்சு. அந்த நேரத்துல நான் படுக்கையில படுத்துக்கிட்டு யாரை அதிகமா நினைக்கிறேன்? கடவுள் இல்லைங்களா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி கடவுளை அதிகமா நினைக்கிறாங்க சிஸ்டர். ஆனா ஏதாவது ஒரு உறவு வந்து நம்மள பாத்துக்காதா அப்படின்னாலும் மேக்சிமம் நினைக்கிறாங்க. அதாவது உடல் அடிப்படையில யாராவது நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு நோய் வந்துட்டது, மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க, மருத்துவமனையில இருக்கோம். அப்படியே யாராவது நமக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லா நேரத்திலயும் அவங்க நம்ம கூட இருக்க முடியாது இல்லைங்களா? அந்த விசிட்டிங் அவருக்கு வருவாங்க, வந்து பார்த்துட்டு உணவு ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம தனியா தானே அங்க இருக்கோம், அந்த படுக்கையில படுத்துக்கிட்டு. அதுவும் அந்த நோயோட தாக்கத்தை பொறுத்து இருக்கு. நோயோட வேதனை அதிகரிக்கும் போது யார் அதிகமா நினைக்கிறோம்? இறைவன். கடவுளே என்னை காப்பாத்த மாட்டீங்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, இந்த நோயில இருந்து என்னை விடுவிக்க மாட்டீங்களா அப்படி நினைக்கிறோம். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் இறந்துட்டாரு, நமக்கு வேண்டியவர், ரொம்ப நெருக்கமானவர் இறந்துட்டாரு, அந்த சாவுக்கு போயிருக்கோம். அந்த சூழ்நிலையில நமக்கு எப்படி இருக்கு? ஐயோ இவ்வளவு காலம் இருந்தாங்க, இப்ப இறந்துட்டாங்களே, இதான் வாழ்க்கையா? அப்ப யாரோட ஞாபகம் வருது? கடவுளோட ஞாபகம் வருது. எல்லாரும் நானும் ஒரு நாளைக்கு இப்படிதான் இறக்க போறேன். இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது, ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருது, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, சுற்றி யாருமே இல்லை. அந்த சூழ்நிலையில நான் யாரை கூப்பிடுறேன்? கடவுள். கடவுளே வந்து என்னை காப்பாத்த மாட்டீங்களா இல்லைங்களா? அப்படின்னா எமர்ஜென்சிக்கு தான் கடவுளா? ஆபத்தான சூழ்நிலை வந்தாதான் கடவுளா? இல்லையே. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கை சக்கரத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருக்கிறது கடவுள். ஆனா அதை நாம கவனிக்கிறது இல்லை, அதை நம்ம உணர்றது இல்லை. நாம மற்ற உறவுகளோட பிஸியா இருக்கும்போது, மற்ற உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்துகிட்டு இருக்கும்போது கடவுளை மறந்துடுறோம். அப்போ கடவுளுக்காக நம்ம நேரம் ஒதுக்குறது இல்லை, எனக்காக கூட நேரம் ஒதுக்குறது இல்லை. 24 மணி நேரமும் பிஸியா இருக்கோம். யாருக்காக? மற்ற உறவுகளுக்காக, மற்ற உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய, என்னுடைய உடலின் தேவைகளை பூர்த்தி செய்ய. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது, தனித்து விடப்படும் போது மட்டும் நான் கடவுளை அழைக்கிறேன், கடவுளை கூப்பிடுறேன், வந்து என்னை காப்பாத்துங்க, எனக்கு துணையா இருங்க அப்படின்னு. நல்லா யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னா, இப்போ நாம 2 பேரும் நண்பர்களா இருக்கோம், இல்ல தோழிகளா இருக்கோம். நம்முடைய உறவு நல்ல முறையில இருந்தாதான், அதாவது எனக்கு உதவி தேவைப்படும் போது நீங்க செய்யறீங்க, உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நான் செய்யறேன். அப்போ ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது, இல்ல ஒரு எமர்ஜென்சி வரும்போது நான் உரிமையோட உங்ககிட்ட கேட்கலாம் இல்லைங்களா? அப்ப நீங்களும் வருவீங்க, வந்து எனக்கு உதவி செய்வீங்க. ஆனா இறைவனோட உறவு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி ஒரு நல்ல உறவு முறைய நாம வச்சிருக்கோமா? அதுவும் எல்லா காலத்திலயும் வச்சிருக்கோமா? இல்ல. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அம்மா அப்பா சொல்லுவாங்க, சாமி கும்பிடு, கடவுளை நினைக்கணும் அப்படின்னு. காலையில ஒரு தடவை, மாலையில ஒரு தடவை. அதுவும் இல்லைன்னா பரீட்சை வரும்போது இல்லைங்களா? பரீட்சை வரும்போதுதான் எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க, இல்ல வீட்டுல வந்து சாமி கும்பிடுவாங்க, பரீட்சையில பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனோட நம்ம எல்லா உறவுகளையும் வைத்து கொள்ள முடியும். இறைவனை நம்ம குழந்தையா நினைக்கலாம், இறைவனை அப்பாவா நினைக்கலாம், அம்மாவா நினைக்கலாம்,
அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு பாடுறோம் இல்லைங்களா? ஆக இறைவன் எனக்கு அம்மாவா இருக்காரு, அப்பாவா இருக்காரு, எனக்கு ஒரு குழந்தையா இருக்காரு. என்னுடைய அவ்வளவு பெரிய இறைவனை அம்மாவா அப்பாவா ஓகே, அதை குழந்தையா எப்படி நினைக்க முடியும்? இப்போ குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க இறைவனை தன்னுடைய குழந்தையா கூட ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ பெரும்பாலும் வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல நாள், பண்டிகை நாள் வரும்போது இந்த படையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா? அதை யாருக்கு படைக்கிறாங்க? இறைவனுக்கு படைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம உணவு தயாரித்து சமைத்து படைக்கும் போது, இப்போ ஒரு அம்மாவா இருக்கும்போது அம்மா தானே குழந்தைங்களுக்கு உணவு தயாரிச்சு சமைச்சு பரிமாறுறாங்க. ஆக இறைவனுக்கு படைக்கும் போது அந்த அம்மாக்கு இறைவன் ஒரு குழந்தை மாதிரி தானே. ஆக இந்த குழந்தை என்ற உறவை கூட நம்ம இறைவனோட வைத்து கொள்ள முடியும். சிஸ்டர், இறைவனை அம்மா அப்பா குழந்தை இந்த சம்பந்தத்துல நம்ம வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. இதை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணலாம் சிஸ்டர்? உதாரணத்துக்கு பல குடும்பங்கள்ல நம்ம பார்த்தோன்னு சொன்னா, பெண் குழந்தைகள் குறிப்பா அவங்கள வெளியில அனுப்புறதுன்னா அம்மா அப்பா யார் அனுப்புவாங்க? அண்ணன் அனுப்புவாங்க இல்லைங்களா? எதுக்காக அண்ணன் அனுப்புறாங்க? தங்கச்சி பாதுகாப்பா பத்திரமா கூட்டிட்டு போனோம், பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அண்ணனை துணைக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கா? அண்ணனுக்கு வேலை இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது? தனியா தானே போகுது. அந்த சகோதரி தனியா தான் போறாங்க. அம்மாவும் அப்பாவும் கூட போக முடியாது, அண்ணனும் கூட போக முடியாது. அப்போ ஒரு அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட போக முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம இறைவனை நினைக்கலாம். இறைவா, இந்த குழந்தை தனியா போகுது, இந்த குழந்தைக்கு கூடயே ஒரு துணையா நீங்க இருக்கணும். அப்படிதான் பெரும்பாலும் பெற்றோர்கள் விரும்புறாங்க, எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி இப்ப நான் தனியா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு ஆபத்து வருது, உறவுகள் யாரும் கூட இல்ல, அம்மா அப்பா அண்ணன் யாரும் கூட இல்ல. அந்த நேரத்துல நான் கடவுளே எனக்கு ஒரு உதவி வேணும், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது யாரோ உதவி பண்றாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள் மாதிரி உதவி செய்யறாங்க அப்படின்னு. அப்ப கடவுளை நான் நினைக்கிறேன், அவர் எனக்கு உதவி அனுப்புறாரு இல்லைங்களா? ஆக பிராக்டிக்கலா நம்ம கடவுளை கூடயே வச்சிருக்க முடியும், அனுபவமும் பண்ண முடியும். ஆனா என்ன ஆகுதுன்னா, நாம இந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள்லயே சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை நினைச்சுக்கிட்டு நான் கடவுளோட நான் வைத்திருக்க வேண்டிய அந்த உறவை பற்றி நான் சிந்திக்கிறது இல்லை. அதாவது வாலிப வயதுல சிந்திக்காம வயோதிக வயதுல தான் அதை பற்றி சிந்திக்கிறோம். சிஸ்டர், இப்போ நீங்க கடவுளோட உறவு வைப்பது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ மனிதர்களோட இருக்கக்கூடிய உறவு பொய்யா சிஸ்டர்? பொய்யின்னு இல்ல, மனிதர்களோட நாம உறவுல வந்துகிட்டு தான் இருக்கோம். வாழ்க்கை இல்லைங்களா? வாழ்க்கை சக்கரத்துல மனிதர்களோட நம்ம உறவுல வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த மனித உறவுகள் நமக்கு எல்லா நேரத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்குதா? அதை நாம சிந்திக்கணும். இன்றைக்கு நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுல இருக்காங்க. வீட்டுக்கு போனதும் வீடு ரொம்ப மங்களகரமா இருக்கு. சமையல் அறையில இருந்து நல்ல வாசம் வருது, அம்மா நல்லா சமைச்சு வச்சிருக்காங்க. ஆக பசி வேற இல்லைங்களா? ரொம்ப ஆர்வத்தோட சமையல் அறையில போய் சாப்பாடெல்லாம் எடுத்து மங்கள போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. மறுநாள் திரும்ப நான் வேலை முடிஞ்சு பசியோட வீட்டுக்கு போறேன். ஆனா அம்மாக்கு உடம்பு முடியல. அம்மாக்கு உடம்பு முடியாம அம்மா படுத்திருக்காங்க அறையில. அம்மாவை பார்த்ததும் கவலை வந்துடுச்சு, அம்மாக்கு உடம்பு முடியலையே, பசி வேற. ஆக முதல் நாள் அம்மா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க இல்லைங்களா? மறுநாள் அம்மாக்கு உடம்பு முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது முதல் நாள் இருந்த சந்தோஷம் எனக்கு இல்லை இல்லைங்களா? சோ எனக்கு கவலையா இருக்கு, வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு. அடுத்து அம்மா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோமே, என்ன சீக்குன்னு தெரியலையே, இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஆக மனித உறவுகள் சந்தோஷத்தை கொடுக்கலன்னு சொல்லல, ஆனா நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கல. சில சமயங்கள்ல சந்தோஷத்தையும் கொடுக்கறாங்க, சில சமயங்கள்ல அந்த உறவுகள் மூலமா நாம கவலையை அனுபவிக்கிறோம்.
அவங்க துக்கத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்களோட சூழ்நிலைய பார்த்து, அவங்களுடைய நிலைய பார்த்து நாம துக்கப்படுறோம், நாம கவலைப்படுறோம், நாம வந்துட்டு ஓ இவங்க எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஓகே சிஸ்டர். ஆனா அவங்க சந்தோஷத்தை கொடுக்கலன்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த எண்ணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, நான் அப்படி நினைச்சுக்கிறேன் இல்லைங்களா? இப்போ முத நாள் அம்மா சமைச்சு வச்சிருந்தாங்க, நல்லா சாப்பிட்டேன், சந்தோஷப்பட்டேன். ஓ அம்மா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுநாள் என்ன ஆயிடுச்சு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே அந்த எண்ணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆக நான் அந்த சூழ்நிலையிலிருந்து நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் கவலையை எடுத்துக்கிறேன். முதல் நாள் சூழ்நிலையிலிருந்து நான் என்ன செஞ்சேன், சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டேன். ஆக அவங்க செஞ்சது அவங்க மேல ஒன்றும் தவறு கிடையாது, எந்த குறையும் இல்லை. ஆனா என்னுடைய மனநிலை மாறுது, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப, மனிதர்களுக்கு ஏற்ப மாறுது. சிஸ்டர், நம்முடைய மனநிலையின் அடிப்படையில சில நேரம் சந்தோஷத்தை எடுத்துக்கிறோம், சில நேரம் துக்கத்தை எடுக்கிறோம். அதுக்கான காரணம் என்ன சிஸ்டர்? எடுத்தல் அதாவது பெறுதல், மற்றொன்று கொடுத்தல் இல்லைங்களா? என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாம பெரும்பாலும் இந்த பொருட்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் அங்கிருந்து நாம நெகட்டிவா தான் எடுக்கிறோம். இப்போ ஒரு மனிதர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறாரு முதல் நாள், அதே மனிதர் மறுநாள் எனக்கு துக்கத்தை கொடுக்கறாரு. ஆனா எது என்ன அதிகமா பாதிக்குது? துக்கம் தான் அதிகமா பாதிக்குது இல்லைங்களா? அப்போ அந்த மனிதருடைய சூழ்நிலையின் அடிப்படையில என்னுடைய மனோநிலை மாறுது இல்லைங்களா? இப்ப அம்மாக்கு நோய் வந்துடுச்சு, உடம்பு முடியாம இருக்காங்க. அப்போ அந்த சூழ்நிலை எனக்கு துக்கத்தை கொடுக்குது. நான் போய் இறைவன் கிட்ட சொல்றேன், கடவுளே என்னோட அம்மாவோட இந்த நோயை தீர்த்துடுங்க, அவங்களோட நோயை நல்லாக்கிடுங்க, குணப்படுத்திடுங்க அப்படின்னு நான் கடவுள்கிட்ட சொல்றேன். அதாவது என்னுடைய வேதனையை நான் கடவுள்கிட்ட சொல்றேன் இல்லைங்களா? இங்கிருந்து எடுத்து என்னோட மனநிலையின் அடிப்படையில இங்கிருந்து ஒரு துக்கமான நிலையை எடுத்து அதை கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுக்குறேன். கடவுளே நோயை தீர்த்துடுங்க, கடவுளே என்னுடைய கவலையை போக்கிடுங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் பொருட்கள் ஏதாவது சரியா வேலை செய்யலைன்னா நான் மூடு மாறிடுறேன். கம்ப்யூட்டர் சரியா வேலை செய்யலைன்னா உடனே கோபம் வருது, எரிச்சல் வருது இல்லைங்களா? ஆனா கம்ப்யூட்டர் நல்லா வேலை செய்தா சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி சூழ்நிலை, இப்போ மழை பெய்யுது, வேலைக்கு போனோம், அந்த நேரத்துல மழையை திட்டுறோம், நான் வேலைக்கு போகும்போது தான் இந்த மழை வரணுமா அப்படின்னு இல்லைங்களா? ஆக நான் மழையை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கொடை பிடிச்சிட்டு போகலாம் இல்லைங்களா? சில சமயம் இவ்வளோ உஷ்ணமா இருக்கு, இவ்வளோ வெயிலா இருக்கு, இந்த சூரியன் ஏன் இப்படிதான் கொளுத்துது, ஏன் இந்த சூரியன் எரிக்குது அப்படின்னு சூரியனை திட்டுறோம். ஏசி போட்டுக்கலாம் இல்லைங்களா, ஃபேன் போட்டுக்கலாம். ஆக இந்த சூழ்நிலை, மனிதர்கள், பொருட்கள், இதனால நாம பாதிப்பு அடையாம இதுக்கெல்லாம் ஏற்றவாறு என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நான் இந்த சூழ்நிலை, பொருட்கள், மனிதர்கள் கிட்ட இருந்து துக்கத்தை எடுத்துக்க மாட்டேன். அதாவது எதிர்மறையான நிலைகளை எடுத்துக்க மாட்டேன். ஆனா கடவுள் கிட்ட பெரும்பாலும் போயிட்டு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, என் கவலையெல்லாம் போக்கிடுங்க, என்னோட நோயெல்லாம் போக்கிடுங்க, அப்படி கடவுள் கிட்ட நம்ம நெகட்டிவ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? உண்மை என்னன்னு சொன்னா, இறைவன் கடல். எதுக்கு கடல்னா, அன்பு கடல், அமைதி கடல், சந்தோஷ கடல். ஆக நான் ஏன் கொடுக்கணும்? கொடுக்கறதுக்கு பதிலா நான் எடுக்கலாம் இல்லைங்களா? இப்போ என்னுடைய மனம் துக்கப்படுது அப்படின்னு சொன்னா என் மனதுல சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம் மனிதர்கள் கிட்ட இருந்து நிரந்தரமா கிடைக்கிறதும் இல்லை, தற்காலிகமா கிடைக்கும். ஆக அது நிரந்தரமா வேணும் அப்படின்னு சொன்னா நான் யார்கிட்ட இருந்து எடுக்கணும்? கடவுள்கிட்ட இருந்து தான் எடுக்கணும். ஏன்னா அவர் தான் கடல், அவரு வற்றாத கடல்
குறையறதே இல்லை. அல்ல குறையாது. யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆனா பெரும்பாலும் நம்ம அப்படி செய்யறது இல்லை. அமைதி கடல் அவரு, சந்தோஷ கடல், தூய்மை கடல். ஆக இதையெல்லாம் நாம எடுத்து நம்முடைய ஆத்மாவை நிரப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம மனிதர்கள் கிட்ட இருந்து எதிர்மறையான அந்த கவலை, அந்த துக்கம் அதெல்லாம் எடுக்க மாட்டோம். ஏன்னா எப்போ நாம நிறைஞ்சிருக்கோமோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இறைவன் கிட்ட இருந்து எடுத்து அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். இப்போ அமைதி நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா முதல்ல அமைதி என்கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? இருந்தா தானே கொடுக்க முடியும். நானே காலியா இருந்தா உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஆக சந்தோஷத்தை கொடுக்கணும்னாலும் அப்படிதான். நானே சந்தோஷமா இல்லைன்னா நான் எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? ஆக இங்க நம்ம என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எடுக்கிறதெல்லாம் இறைவன் கிட்ட இருந்து எடுத்துக்கணும். ஆனா எதை எடுத்துக்கணும்? அமைதியை எடுத்துக்கணும், சந்தோஷத்தை எடுத்துக்கணும். அப்புறம் அதை எடுத்து முதல்ல எனக்குள்ள நிரப்பிக்கிட்டு பிறகு நான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நாம சூழ்நிலை, மனிதர்கள், பொருட்கள் இதன் பாதிப்புல அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி என்னோட மூடு மாறுது, என்னோட மனநிலை மாறுது அப்படின்னு சொன்னா அது நான் அமைதியா இருக்க, சந்தோஷமா இருக்க முடியாது. வாழ்க்கையில உறவு முறைகள்ல வரும்போதும் என்ன ஆகும்னு சொன்னா என் மனநிலையை பொறுத்துதான் நான் மற்றவர்களோட உறவுகள்ல வருவேன். நான் கோபப்பட்டா அவங்க மேலேயும் அந்த கோபத்தை காட்டுவேன். நான் கவலையா இருந்தா அந்த கவலையை அவங்களுக்கும் கொடுப்பேன். ஆக இதை பற்றி நாம சிந்திக்கணும். சிஸ்டர், இறைவன் அனைத்து குணங்கள்லயும் கடலா இருக்காருன்னு சொன்னீங்க. அதாவது அமைதி, அன்பு, தூய்மை, சுகம், சாந்தின்னு. இதை பற்றி ஒரு தியான அனுபவம் தர முடியுமா சிஸ்டர்? ஓம் சாந்தி. நான் அமைதியாக அமர்ந்து என்னை பற்றி சிந்திக்கிறேன். நான் ஓர் ஆத்மா. ஆத்மாவாகிய நான் இந்த உடல் மூலம் ஒரு பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் என் சக மனிதர்களோடு உறவு முறைகளில் வருகிறேன். ஆத்மாவாகிய நான் இறைவனோடு ஓர் உன்னதமான உறவை கொண்டிருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் இறைவனின் அன்பு குழந்தை. இறைவன் அன்பு கடல். இறைவன் என்னை அன்பால் நிரப்புகிறார். ஆத்மாவாகிய நான் இறைவனிடமிருந்து அன்பின் கதிர்கள் என்னுடைய ஆத்மாவுக்குள் ஊடுருவுவதை உணர்கிறேன். அன்பு கடலாகிய இறைவன் என்னை அன்பால் நிரப்புகிறார். இறைவனின் அன்பு தூய்மையானது. இறைவனின் அன்பு உன்னதமானது. இறைவனின் அன்பை அனுபவம் செய்கிறேன். இறைவனின் அன்பால் நிரம்பி வழிகிறேன். இந்த அன்பை என் சக மனிதர்களோடு, என் சக மனிதர்களின் உறவு முறைகளில் வரும்போது அவர்களுக்கும் இந்த அன்பை கொடுக்கிறேன். நான் இறைவனின் அன்பான குழந்தை. ஓம் சாந்தி. சிஸ்டர், இறைவனோடு அனைத்து சம்பந்தங்களையும் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.